என்ன? எங்க போயிட்டு வரீங்க? பல்ல புடுங்கிட்டு வரேன். ஏன்? இன்னைக்கு மறக்காம பல் புடுங்கன்னு நீ தானே சொன்ன. எழுதி வேற கொடுத்த. ஐயோ, நான் ஏன் பல்ல எல்லாம் புடுங்கணும்னு சொன்னேன். இப்ப நீங்க உங்க பல்ல புடுங்கிட்டு வந்து வாய் வீங்க அனுமாரமான நிக்கிறீங்களே. நீ பல்ல புடுங்கணும்னு நான் சொன்னேன். இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? துட்டு இல்ல, சும்மா நின்னு பாரு. போயிடாத. போயிடாந்தால் ஒரு புடி மண்ணாளி வச்சுட்டு போ. மானம் கட்ட பசங்க. இங்க கவனி. மெட்ராஸ், மைசூர், பம்பாய், கல்கத்தா, கராச்சி, டில்லி, கொழும்பு, ஹைதராபாத், பாட்னா, குவெட்டா, லாகூர், பிஷாவர், சிம்லா, அலகாபாத், லக்னோ, காசி, ரங்கூன், சிங்கப்பூர், கோலாலம்பூர், திருவனந்தபுரம், காரைக்கால், பாண்டிச்சேரி, ஷாங்கை, கான்பன், டோக்கியோ, ஈடன், சுயஸ், அங்காரா, லண்டன், பாரிஸ், ரோம், பெர்லின், ஏதன்ஸ், வியன்னா, வாசா, மாஸ்கோ, எடின்பர்க், நியூயார்க், ரியோ டி ஜனீரோ, கைரோ, கேப் டவுன், கான்பரா, அடிலைட், சிட்னி. இத்தனை ஊரலை சுத்தி பிரఖ్యాతి பெற்ற என்னுடைய பாம்புகள். பாம்பிலேயே எத்தனை விதம் இருக்கின்றது சார். அதுல கட்டி விரியன்னு சொல்றான், கண்ணாடி விரியன்னு சொல்றான், நல்ல பாம்புக்கு சொல்றான், பச்சை பாம்புக்கு சொல்றான். சார், இந்த பாம்புகள் கடிச்சா இந்த தாயத்தை கட்டுங்கோ, விஷம் ஏறாது. ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையில கட்டு, முண்டாவில கட்டு, கழுத்துல கட்டு, ஆனால் இடுப்பை மாத்திரம் கட்டாதே. ஏனென்றால் அங்கேதான் மனிதனுடைய மர்மஸ்தானம் இருக்கிறது. இந்த தாயத்தை வாங்கலன்னா ரத்தம் கைக்கு சாவிங்கோ. மஸ்தான் சொல்லிவிட்டான், மஸ்தான் சொல்லிவிட்டான். கடக்கார சொல்லுபா. ஒரு நல்ல பொள்ளங்காயா, நீளமான பொள்ளங்காயா குடுங்க. சாப்பிட்டா ஞாபக சக்தி நிறைய வருமா? இங்க இருக்கிறதுல எதை வேணாலும் கண்ண மூடி எடுத்துக்கப்பா, எல்லாமே நல்லதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்களே சொல்றீங்க எல்லாமே நல்லதுன்னு. நல்லதுல ஒண்ணே எடுத்துக்கினா போச்சு. அப்ப நான் வரட்டுங்களா? வரங்க, அப்புறம் சந்திப்பான். என்னது தெரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது? தெரு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, நம்ம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரசவாஸ்பத்திரிக்கு எப்படி போகணும்? கர்ப்பத்தோட போகணும். எந்த வழியா போகணும்? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல லெஃப்ட்ல. என்ன ஆச்சு இவனுக்கு? தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி ஓடுறான். இந்த பொருளக்காய வெட்டி கறி பண்ணு. எனக்கு ஞாபகம் மறந்து உனக்கு திட்டுவாயி ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு.